நம்முடைய ஆவியில ஒரு கண் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அது நமக்கு 2 கண்ணு தானே வெளியே இருக்குது. இந்த கண்ணுக்கு பின்னால இன்னும் 2 கண் இருக்கு. அந்த கண்ணுக்கு பேரு ஆவியின் கண். இந்த மூக்குக்கு பின்னால வேறொரு மூக்கு இருக்குது, அது ஆவியில் இருக்கிற மூக்கு. இந்த நாக்குக்கு பின்னால இன்னொரு நாக்கு இருக்கு, அந்த நாக்குக்கு பேரு ஆவியின் நாக்கு. அதெல்லாம் இருக்குமாயா? ஆவின்னா அப்படியே வெள்ளையாத்தானே காட்டும், அது சினிமா ஆவி. உண்மையான ஆவிக்கு கண் இருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசரு மரித்தான். ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறிட்டு பார்த்து, கண் இருந்துச்சா இல்லையா? ஆவியில நமக்கு 2 கண் இருக்கு, அது இந்த சரீரத்துக்கு உள் மறைந்திருக்கிறது. இந்த ஆவியிலுடைய கண்ணு சரீரத்தின் கண் வழியாக நமக்கு பார்க்குது வெளியே. சொல்ற புரியுதா உங்களுக்கு? நான் இன்னும் தெளிவா சொல்றேன். எனக்கு 2 கண் இருக்கு, அதுக்கு முன்னால கண்ணாடி இருக்கு. என் கண் பார்க்க விரும்புவதை இந்த கண்ணாடி வழியாய் பார்க்கிறது. அப்பதான் எனக்கு தெளிவாய் பார்வை தெரிகிறது. கண்ணாடியை கழட்டி விட்டால், நான் சின்ன வயசுல கண்ணாடி போட்டேன் 7th படிக்கும் போதே. கண்ணாடியை கழட்டிட்டா எனக்கு முதல் வரிசையில் இருக்கிறவங்க முகம் கூட பிளர்ரா தான் தெரியும், பின்னால் இருக்கிற கூட்டமெல்லாம் வெறும் கலர்ல அப்படி பிளர்ரா தான் தெரியும், ஒன்றும் தெரியாது. கண்ணாடி இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு நாம் பார்க்கணும்னா எனக்கு உண்மையான கண் இருக்கு, மேல ஒரு கண் இருக்கு. இந்த கண்ணு இந்த கண்ணாடி வழியா பார்க்குது. அதே மாதிரி உங்கள் ஆவியின் கண்ணு உங்கள் சரீரத்தில் இருக்கிற கண் வழியாக தன்னுடைய பார்வை வெளியே செலுத்துகிறது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த சரீரத்தில் இருக்கிற கண் வழியா பார்க்கறதுனால ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகிடுது. இதே இடத்துல ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயம் இருக்கும்ல. இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறேன், மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, கீபோர்டு இருக்கு, தம்பிமார் இருக்கிறாங்க, அங்கங்க இருக்கிறாங்க, இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. இதுக்கு பின்னால ஒரு ஆவிக்குரிய வடிவங்கள் அநேகம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் நியமித்த தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். பெரிய கூட்டம், ஆவிக்குரிய கண் திறந்தா பெரிய கூட்டம் இந்த இடத்துல. நீங்க 1500 பேர் நினைச்சீங்கன்னா 4500 பேர் இங்க நிப்பாங்க. தூதர்கள் கையை கட்டிட்டு நிப்பாங்க உங்க பக்கத்துல. அந்த வட்டத்தை தாண்டி அந்த பக்கத்துல இங்க நம்ம எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது வட்டத்தை தாண்டி இது ஏற்கனவே உங்க கூட இருந்துச்சு இல்ல? யாரு? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அதெல்லாம் இங்க பின்னால் நின்று கொண்டிருக்கும். ஓ, உள்ள போய் ஜெபம் பண்றியா, தீர்க்க தரிசனம் சொல்றியா, அந்நிய பாஷை பேசுறியா, வெளியே தானே வருவேன், வா பார்த்துக்கிறேன். அது சாமானியமா விடாது. ஒரு ஈயை தட்டி விட்டீங்கன்னா சுத்திட்டு மறுபடியும் அதே இடத்துல உட்காரும். பேயும் அதே மாதிரி தான். அப்படியே எங்கேயாவது இடம் கொடுப்பீங்களான்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். உள்ள இருந்து வெளியே இந்த ரவுண்டு முழுசும் தேவ தூதர்கள் நிற்பாங்க. இந்த இடம் முழுசும் சுற்றி தேவ தூதர்கள். ஏன்னா கர்த்தர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் எப்போ இங்கே வருவார்? ஜெப நேரத்தில் வருவாரா? கர்த்தர் அங்கெல்லாம் போட்டு ஜெப நேரத்தில் வருவாரா? இல்ல. 2 பேர் 3 பேர் வந்த உடனே இயேசு வந்து விடுவார். 3 பேர் உள்ள வந்த உடனே இயேசு வந்துடுவார். இயேசு வந்தா இப்பெல்லாம் இயேசு சும்மா வருவாராங்க? ஒரு அமைச்சரே சும்மா வர மாட்டேங்கிற, முன்னால 100 கார் பின்னால் 100 கார் விடுறானே. இயேசு வந்தால் இந்த இடம் சுற்றிலும் தேவ தூதர்கள் ஒரு வட்டமா பாளையம் இறங்கி இருப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு பின்னால இந்த பழைய ஆவிகள், பொல்லாத ஆவிகள் என்ன நடக்குது, என்ன பேசுறாங்கன்னு வெளியே நின்று காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்கம்மா, போகணுமா சாப்பிட? போறதுன்னா வட்டத்தை தாண்டி போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அவைகள் எல்லாம் இந்த இடத்துல நிறைந்திருக்கும். இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சா நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடும். எனக்கு பேச வராது. நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ தம்பி வர்றாரு, எந்திரிச்சு பேச வர்றாரு. இயேசு இங்கே முன்னால் நின்றுட்டு இருக்கிறார். இயேசு வச்சுட்டு பேச முடியுமாங்க? பயந்து நடிகை. ஒரு பெரிய ஊழியக்காரர் உட்கார்ந்து இருந்தாலே அவங்க முன்னால் எப்படி பேசுறது நமக்கு நாக்கு வரமாட்டேங்குது. இயேசு நின்று பேசு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனால இயேசு மறைந்திருக்கிறார். தாராளமாக பேசப்பா, கடைசியில் நான் வரும்போது என்னை உனக்கு காட்டுகிறேன். இந்த கண்ணு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மறைத்து விட்டு மாம்சத்தின் கண் மாம்சத்தை தான் பார்க்கும். ஃபில்டர் பண்ணி இந்த ஆவிதான் பார்க்குது, மாம்சத்தின் வழியா பார்க்குது. எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்பீங்க. கண்ணு நல்லாவே இருக்கும், ஆனா ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இந்த ஆவி போய்விட்டால் அந்த கண் பார்க்க முடியாது. அப்ப யாரு பார்த்தது இது வரைக்கும்? அந்த மனுஷனுக்குள்ள இருந்த ஆவிதான் அந்த கண்களை இயக்கி பார்க்க வைத்திருக்கிறது. ஆவி போனா ஏன் கண்ணு பார்க்க மாட்டேங்குது? ஆவி போய்விட்டால் காது ஏன் கேட்க மாட்டேங்குது?
காதுல ட்ரம் இருக்குது, நரம்பு இருக்குது, விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படிதானே இருக்கு. ஏன் அது ஓட மாட்டேங்குது, ஏன் இயங்க மாட்டேங்குது? அதை இயக்குகிற ஆவி உள்ளே இருக்குது. அந்த ஆவிதான் கேட்குது, பார்க்குது. இந்த ஆவி உள்ளே இருந்து மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல் ஊற்றும் போது உங்கள் ஆவி உங்கள் சரீரத்தை விட பலம் கொண்டதாய் மாறி, சரீரத்தின் கண் இருக்கு பாருங்க, அதை தனக்கு கீழ்ப்படுத்தி அதை விட மேலே இப்படி எட்டி பார்க்கிற மாதிரி பார்க்குது. உங்க ஸ்பிரிட் அது உள்ளே தான் அடங்கி இருக்கணும். இந்த அபிஷேகம் இறங்கின உடனே, அந்த வல்லமையை உங்கள் ஆவி ஈர்த்து கொண்ட உடனே உங்களுக்கு இப்ப டபுள் பவர் வந்துருச்சு, ஸ்பிரிச்சுவல் பவர். அந்த பவர் வந்த உடனே உங்க ஸ்பிரிட் கண்ணுக்கு பின்னால் இருந்துச்சுல, அதை விட்டு கொஞ்சம் மேலே ஏறி வருகிறது. அப்பொழுதுதான் அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. இப்ப பார்த்த உடனே உங்களை சுற்றிலும் இங்கே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் தோன்றுகிறது. 2 தரிசன கண்கள், ஆவிக்குரிய கண்கள் அப்படியே திறக்குது. அது தரிசனங்களை பார்க்கிறது. அப்ப கர்த்தர் காட்ட விரும்புகிற காரியங்களை ஒரு திரைப்படம் போல கர்த்தர் காட்டுகிறார். அதை பார்க்குது அப்படியே. அப்ப தரிசனத்தில் பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. அப்ப நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றும் வேறொரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும். அதை நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். அப்ப ஆவியில் நம்ம நிறைஞ்சு சரீரத்தை மறந்துடணும். பக்கத்தில் என்ன நடக்குதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க செய்யற தப்பு என்ன தெரியுமா? மேடையிலிருந்து கூட்டம் நடத்துறவங்க என்ன சொல்லி நடத்துறாங்கிறதுல நீங்க கவனம் வைக்கிறீங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க அந்த கவனத்தையும் எடுத்துருங்க. நீங்களும் கர்த்தர், அவ்வளவுதான். கர்த்தர் என்ன பேசுறார் கேளுங்களேன். கர்த்தர் பேசுவது தெளிவாய் உங்களுக்கு புரியும். கர்த்தர் பேசுவது தெளிவாக நீங்கள் அர்த்தம் பண்ண முடியும். கர்த்தர் தரிசனங்களை காட்டுகிறார். நான் எப்படி தரிசனம் பார்க்கிறேன்னா, கண்களை மூடின உடனே என் கண்ணு சைட்ல இருந்து ஒரு கண் திறக்கிறது எனக்கே தெரியும். கண் திறக்கும். திறந்த உடனே கிறிஸ்டல் கிளியரா, இந்த டிவியில் எப்படி பார்க்குறீங்களோ இதை விட தெளிவாக என்னால் அப்படி பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்குது, என்ன வருது பார்க்க முடியும். இதற்கு பேர் விஷன். இது நேரடியாக அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. இனி நடக்க போகிற ஒரு சம்பவத்தை அல்லது நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் காட்சிப்படுத்தி காண்பிப்பார். அப்படி பார்க்கும்போது நீங்க அதில் என்ன செய்யணும்னா, அதில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. என்ன கலர், என்ன காரியம் காமிச்சாங்க, தங்கமா, பொன்னா, வெள்ளியா, தாமிரமா, எதுவோ அதை அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கணும். அதற்கு பிறகு கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லுவார். கர்த்தர் சொல்றார் பாருங்க, அந்த இடத்துல எசேக்கியேல, நீ பார்த்த அந்த தரிசனத்தில் இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் ஜனத்தாராமே, இஸ்ரவேல் கோத்திரங்கள் என்று சொல்லி கர்த்தர் பின்னால சொல்றார். அது மாதிரி கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.